ஆமா கன்ஃபார்ம். This is for you my girl. இவரு சீக்ரெட் ராஸ் ஸ்குவாட்ல இருந்தவர். ஆக்சுவலி இவர் தொப்பி போட்ட ஸ்டைல்லே தெரியுமே. அப்படிங்களா? சரி சரி சரி, அப்போ சாப்பிட்டுட்டு நாங்களே ரிவ்யூ சொல்கிறோம். இப்போ இங்கே வணக்கம் மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் எடிசன் vlogs. நான் தான் உங்கள் எடிசன் பேசுகிறேன். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும், என் கூட வந்திருந்த ரேட்டரோட பைக்கு பியரிங் போயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் ஏலகிரி மேலே ஏறுற வீடியோலாம் பார்ட் 1ல் போடல. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கும்னா, ஏலகிரி ரீச் ஆகிட்டு அங்கேருந்து வெளியே ஈவினிங் சும்மா ஒரு ரைட் அவுட் போவோம். அங்கே இருக்கிற சின்ன சின்ன கேம்ஸ்லாம் விளையாடிட்டு அப்புறம் ரெசார்ட்டுக்கு போயிடுவோம். இதுதான் பிளான். அண்ட் மோரோவர் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் vlog. எனக்கு தெரியும் இதில் ஒரு சில தவறுகள்லாம் இருக்குதுன்னு. அதெல்லாம் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் மாற்றிக்கிறேன். என்னோடய அப்கமிங் வீடியோஸில் அது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. அதுதான் வண்டி சர்வீஸ் பண்ண சந்தோஷத்தில் கிளம்ப வேண்டியதான். ஏலகிரியை நோக்கி பயணம் தொடங்கியது. ரகுமானி எல்லாம் நல்லா தான் இருக்கும். வண்டி சரி பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தான், இப்போ பாருங்க ரகுமானியால பிரியாணி கொஞ்சம் விட்டுருந்தா அழுதுருப்பான், அந்த லெவலில் தான் இருந்தான். இப்போ என்னன்னா பா செயினும் டைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வண்டி எனக்கும் ஃப்ரீயாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு பைபாஸ் ஏறிடுச்சுடா, ஒலி வந்துடுச்சுடா. நம்ம சும்மா நான் கோபப்படணும். என்னடா சும்மா விளையாண்டு பார்த்தா சும்மா நானே என் பொண்டாட்டி வீட்டுல சோறாக்கலன்னு கவலையில போயிட்டு இருக்கேன். சிறில ஏமாத்துறான் ஏமா. சூப்பர். அவனுக்கு அவன் பண்ற தப்பு தெரியவே தெரியாது. நான் என்ன தப்பு பண்ண அப்படின்னு கேட்பானு. அதான் நீங்கள் பார்த்தீங்களா, ஜல்லிக்கட்டுக்கு காலை எடுத்துக்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் வண்டியில். இங்கே எங்கே ஜல்லிக்கட்டு கூப்பிட்டு போகிறாங்கன்னு தெரியல, எந்த ஊருக்குன்ட்டு. மஞ்சு வரட்டு மாதிரி வைப்பாங்களோ. இங்கே ஒரு வண்டி லெஃப்டில் இறங்குது. நீ போங்கடா, நான் அப்படியே பொறுமையாக வந்துட்டுருக்கேன்டா, போங்கடா. நான் அப்படியே இயற்கையை ரசிச்சுக்கிட்டு மெய் மறந்து வந்துட்டுருக்கேன் நான். கேட்குதாடா? நான் இந்த இயற்கையெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே மெய் மறந்து வந்துட்டுருக்கேன்டா நான். நீங்கள் வேகமாக போய் என்னத்தடா கண்டுபிடிக்க அப்படி பார்க்க போகிறீங்க? இதெல்லாம் பார்க்குறதுக்குன்றா வந்துட்டுருக்கோம் நம்ம. அப்படியே பொறுமையாக ரசிச்சுட்டு போகணுன்றதுக்காக தான் இங்கே இந்த பக்கம் வரத்தே இப்படிலாம் வண்டி ஓட்டிட்டு. அதுக்கு நீ இப்படிலாம் ரொம்ப பொறுமையாக டக்குன்னு நிப்பாட்டாதீங்க. பாரு ஏலகிரி 23 கிலோமீட்டர். பா போர்டை பார்த்துட்டேன்டா, வந்தாச்சுடா. பழைய தடைகளை தாண்டி இதோ இந்த மாதிரி தடைகள்லாம் தாண்டி கொஞ்சம் முன்னாடி போய் கை காமிங்க, முன்னாடி போய் இந்த மாதிரி தடைகள்லாம் தாண்டி எப்படியே ஏலகிரி வந்து சேர்ந்தாச்சு. ஏலகிரி வந்து சேரல, இந்த ஒரு தடை இருக்குது வேறு கூட. அதான் இங்கேயே லைட்டாக அப்படியே குளிர ஆரம்பிக்குது. இது நார்மலாக வந்து இல்லை, நார்மலாக இங்கேயே பனியாக தான் இருக்குது. மேலே இன்னும் நல்லா பனியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏலகிரி 14 கிலோமீட்டர் வந்தாச்சு. அதான் இன்னும் கொஞ்சம் இடத்துல லெஃப்ட் காமிக்குது. இந்த லெஃப்ட் எடுத்தோன்னா ஏலகிரியோட மலை அடிவாரத்தை நம்ம நெருங்கிடுவோம். இப்படியே லெஃப்ட் நிப்பாட்டிடலாம். ஏலகிரி மலை அடிவாரம் வந்தாச்சு. சரி, என்னோடய மெமரி கார்டை நான் மாற்றிக்கிறேன். மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு கைஸ். மலைக்கு பக்கத்தில் வர வர அப்படியே எக்ஸைட்மெண்ட் கூட்டிக்கிட்டே இருக்குது. பொறுமையாகவே போங்க டோழர்களே, பொறுமையாகவே போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மலை ஏற போகிறேன்.
கீழே வந்த உடனேவே மங்கி நண்பர்கள் தான் வந்து நம்மளை வந்து வரவேற்கிறாங்க. வாவ். பாவேந்தர் வளைவு. மவுண்ட் வேறு கொஞ்சம் வீக்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இது மலை ஏறுற வரைக்கும் பார்ப்போம். அங்கே போயிட்டு செட் ஆகலன்னா ஹெல்மெட் மவுண்ட்டு தான். நான் ஹெல்மெட் மவுண்ட் வந்து எனக்கு எதுக்குன்னா ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிற மாதிரியே இருந்தது. அதனால தான் ஹெல்மெட் மவுண்ட் யூஸ் பண்ணல. இல்லைனா ஹெல்மெட் மவுண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன். ஆக்சுவலி ரோட்லேயே வந்து நார்மல் வாணியம்பாடி அங்கேயே வந்து நல்லா குளிராக தான் இருந்தது. மலை ஏற ஏற அப்படியே லைட்டாக குளிர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி தான் இருக்குது. இங்கே கேட்குது. பாய்ஸ் வேறு இன்டர்காமில் கனெக்ட் பண்ணி கேட்குதான்னு ஒரு கேட்டுட்ருக்காங்களா. பாரதியார் வளைவு 2வது ஹேர்பின் பெண்டு. கீழே பார்க்கறதுல செம்மையாக இருக்குது. 2வது பெண்டுக்கே எப்படி இருக்குது, மேலெலாம் போகும்போது இன்னும் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். மலையில் வண்டி ஓட்டும் போது தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே வண்டி ஓட்டணும். அதுவும் இன்றைக்கி வீக்கெண்டுன்றதுனால நிறைய க்ரௌடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே முடிஞ்சளவுக்கு நம்ம லெஃப்ட்லலாம் வந்து ஏறவே கூடாது. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து ஆப்போசிட்டில் வண்டி வருதா இல்லையான்னு பார்த்துட்டு ரைட்டில் ஏறிக்கலாம். லெஃப்ட்லாம் ஏறினா ரிஸ்க்கு. இந்த மாதிரி மலை ரோட்லலாம் திடீர்னு அணைச்சி விட்ருவாங்க. இளங்கோ அடிகள் வளைவு. குரங்கெல்லாம் இவ்வளோ க்ளோஸாக எப்போ சின்ன சின்னதாக இருக்குது. ஆனால் பார்த்தா பயமாக இருக்குது. எதையாவது வந்து ஏறி எதையாவது பிடிங்கிட்டு போகணுன்னு பயமாக இருக்குது. ஒவ்வொரு திண்டில் ஒவ்வொருத்தவங்க உட்காந்துருக்காங்க. அதான் கீழே ஒருத்தவன். நம்ம கொஞ்சம் இப்படி அசந்தோம்னா இப்போ மேலே வண்டி மேலே ஏறுவாங்க. அதோ பாரு வண்டியில். லாஸ்ட் பல போராட்டங்களை தாண்டி ஒரு வழியாக நம்ம தங்க போகிற ரெசார்ட்டுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ ரூமுக்கு போயிட்டு லக்கேஜ், ரைடிங் கியர்ஸு எல்லாத்தையும் வச்சுட்டு கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு லஞ்ச் அரௌண்ட் 4:30 தான் சாப்பிட போகிறோம். இட்ஸ் ஓகே. ஆல்ரெடி ஈவினிங் ஆனதுனால எல்லா சுற்றி பார்க்குற இடமும் எப்படியும் க்ளோஸ் ஆகியிருக்கும். அதனால் இங்கே போட் ஹவுஸ் ஸ்ட்ரீட்டில் இந்த ஃபிஷ் ஃப்ரை அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சின்ன சின்ன கேம்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது தான். ஓகே, நான் லஞ்ச் சாப்பிட்டு வந்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதான், ரைட் அவுட். இதுக்கு எதுவும் போய் சுற்றி பார்க்க போகிறது கிடையாது. அப்படியே இந்த மவுண்டன் டெரெயினை மட்டும் சுற்றி பார்க்க போகிறோம். இதுதான் பிளான். ஏன்னா எல்லாமே க்ளோஸ் ஆக போகுது. நாங்கள் வந்து இதுக்கான காரணகர்த்தா முழுக்க இவன் தான். இதுதான் நம்ம காடி. டிரைவர் திரும்பி வரேன். போக வேண்டியதுதான். 5:42 கிளம்புவானா? நாங்கள் கிளம்புவோம். நீ உட்காந்து குழந்தைய பார்த்துக்கோ மாம். பாய். சாரலுக்கு நடுவில் நாங்கள் வந்து ஒரு ஓரமாக ஏதோ ஒரு வண்டி வர மாதிரி இருக்குது. நவீனா வருவான்னு நினைக்கிறாங்க. நவீனோ பேர் என்ன அச்சா வருவாங்க.
ஆஸ்கி 20 ஆடி அடிக்க முடியாது. டாகேஷ் இருக்காங்க. தம்பிகளா தம்பி டாகேஷ் 1 டாகேஷ் 2 வந்ததுக்கு ஒரு மயிலை பார்க்க போகிறோம் கைஸ். அது மயில் செம்மையாக இருக்குது. அதுக்கு டான்ஸ் ஆனால் சூப்பராக இருக்கும். ரோகை வழியில் இருக்குடா இது. அதான் செம்ம மயில். வா அங்கே பாருங்க எப்படி நவுந்துடாத போட்டோ போட்டுருங்க. இல்லை மயிலை போட்டு போக இருக்குதுன்னா வெறியான சரியாக தான் இருக்கும். ஆனால் வா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அவங்க வாங்கிக்கிட்டு இப்போ போட்டிங் போகிறோம். நம்ம அங்கே தான் போய் பொருள்லாம் வாங்க போகிறோம். அங்கே ஏதாவது கடை எதாவது இருந்தால் தான் போய் பார்க்கணும். இதாக வாங்கலாமா? அங்கேயே ஆகணும். கொரிலா ஓட்டுற பாருங்க. கொரிலா ஓட்டுது. கொரிலா ஓட்டிங்க பார்த்துருக்கீங்களா? அந்த பாருங்க. சரி, இது வந்து எங்களோட சிண்டிகேட் சேனலுக்கான கண்டென்ட். ஸோ எல்லாரும் டீசெண்டாக பேச நேரம். எது ஏன்னா நான் கண்டென்ட் எடுக்கும்போது தான் உங்களால் டீசெண்டாக பேச முடியாது. சிண்டிகேட் சேனலுக்கு இவர் கண்டென்ட் எடுக்கிறாரா? இவர் வந்து டீசெண்டாக பேசணுமா? புனித் ப்ரோ கிட்ட பேசுவோம் வீடியோ கண்டென்ட். எப்படி இப்படி போகிறோம்? இந்த பக்கம் அங்கே முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு வருமா? இல்லை இப்படி போயிட்டு வரலாமா? அதான் கேட்குறேன். புனித் இப்படி இந்த சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு ஓகே சின்ன இல்லாட்டி இந்த சைடு போக முடியாது. ஓன் ப்ரோ பாருங்க டென்ஷன் ஆகாது. மாம் இது எப்படி சுட்டா தலை எனக்கு. இங்க என்ன ஆளை காணோம்? யாருக்கு இருந்தோ இது? அதான் ஆளை காணோம். யாருக்கான இருக்கு ஆளை காணோம். அண்ணா இதுக்கு ஆள் இருக்காங்கண்ணா. இதோ இவர் சுடணுமாண்ணா? ஆனா வாங்கலாம். இன்னைக்கு கரடி காரி துப்பிய தருணத்தை பார்க்க போகிறோம். இப்போ அந்த நூக்கடா சுட்டா அந்த பேர்டு ஃப்ரீயா? பலூன் ஷூட்டிங்கா? சேனல் கண்டென்ட்டா? பலூன் ஷூட்டிங்கா ப்ரோ? இதெல்லாம் டெலிட் பண்ணி வேணுமா? ஃபேமிலியோட 7ல் 3 சுடணுமா? சரி ட்ரை பண்ணலாமே. 7 குண்டு 150. அதெல்லாம் பரவாயில்ல கொடுங்க. அடிங்க துபாய் ஒரு குண்டு. அச்சா இருங்க வீடியோ இருக்கு. மாம் வயசு என்ன? டேய் இதெல்லாம் தான் பண்ணு உனக்கு. ஓகே गाइस இப்போ பாத்தீங்கன்னா ஏர்கன் ஷூட்டிங். இன்னைக்கு இந்த பொம்மையை வாங்கிட்டு போறோம் நாங்க. சுரர் ஏய் சுரர் குறி பார்த்து ஒரு ரெடி அடி கட்டி அந்த மாதிரி ஆகாதே. தலைவன் இறங்கிட்டான்டா. ஐயோ ஜஸ்ட் மிஸ். அவ முதல்ல எப்படி அடிச்ச அதுக்குள்ள லியோ 4 மட்டும் அடிப்பாருன்ற மாதிரி. ஆமா மச்சான் லைனா 4 இருக்கு பாருடா. அதுல ஏதாவது ஒண்ணு அட்றா. பிரபாகரன் 2டா. அந்த 2 இருக்கு பாத்தியா? அது பக்கத்துல ஏதாவது ஒண்ணு பட்டுரும். சுட்டா தலை எனக்கு. இங்கடா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் எப்படி சொல்றேன் நீனு? இப்படி சொல்லி 7க்கு 6 சுட்டாலும் அதான் நானு. 7 அடிச்சாலே ஒரு அண்ணன் குறி வச்சா மாம் டக்கு கண்ணு எடுத்துட்டு குறி வச்சா. இவரு சீக்ரெட் ரா ஸ்குவாட்ல இருந்தவர் இவரு. ஆக்சுவலி இவர் தொப்பி போட்டிருக்க ஸ்டைல்லே தெரியுமே. எடுங்க அந்த இது வாங்கி கொடுங்க. இல்ல கவர் போட்டுருக்காங்க. அதான் அவங்க ஒய்ஃபு கொடுங்கண்ணா. அவங்க பழைய ஆனா பலூன் ஃபிக்ஸ் பண்ண நாங்களும் சொட்டு பார்க்க போறோண்ணா. எடி மாமா. அடுத்து யாரு? நான் எடி மாமா. லெவல் 2 இதுல தான் அடிக்கணும் மாமா. நிறைய வச்சுட்டு எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் தூர் பண்ற நான் தெரியுங்களா? தெரியும். ஆமா குறி பார்த்து போடுவோம். ஓ பக்கத்துல இருந்து இன்னும் இல்லடா நீ ஏன்டா ஆனா முன்னா போ. யாரு கிட்ட
ஹண்டர் 2 on 2 ஹண்டர் என்ன அவ்வளவுதானா இருக்கிறது இருக்கிறதுலாம் அடிச்சிட்டீங்கன்னா அவ்வளவு உளுந்துருண்டா இது உளுந்து அங்க ஒண்ணுமே இல்லையே அவ்வளவுதான் பொம்மை கன்ஃபார்ம் திஸ் இஸ் ஃபார் யூ மை கேர்ள். அதுவே ரவீன் தான் யூடியூப்ல கிளிடா நான் மட்டும் தான் கத்துறேன். அடிச்சா முடிஞ்சது. அதுக்கான பரிசு ரெண்டு ஒரு கவர்ல ஸ்கேன் பண்ணு. என்னடா இது மரவள்ளி கிழங்கு மாதிரி இல்ல மரவள்ளி கிழங்குல மச்சான் அது குதிரை என்னமோ சொல்லுவாங்க குதிரையா? மச்சான். கேளு அது பேர் என்னமோ சொல்லுவாங்க மச்சான். ஆனா இது பேர் அக்கா இது பேர் என்னதுக்கா? மொடவாட்டுக்கு. எதுக்கு இது அக்கா ஓ ஓகே ஓகே. அப்ப ஹர்ஷா மூட்டு வலிக்கு முட்டி போட்டு இதுல இருக்கிறதுலே மக்களே நீங்க வாங்க அதை பாருங்க. இதுல வந்து நான் அங்கிளாம் இந்த மண்டையை பார்த்து இது ரெண்டு க்ளோஸ்ல வச்சு பாருங்க. க்ளோஸ் வச்சு பாருங்க. இதுல வந்து இவர் வந்து எங்க சாரி அடுத்து அஜித் இவர் எங்க நான் ஓல்டா நீங்களே வந்து சொல்லுங்க எப்படி இருக்குது பைனாப்பிள் அனிஷு? லைட்டாக ட்ரிஸ்டில் ஆகுது. அந்த ட்ரிஸ்டிலுக்கும் இந்த பொடிக்கும் இந்த பைனாப்பிள் இருக்க ஸ்வீட்னஸ் அல்டி ஸ்பீக் வைப். ஏலகிரிலாம் வர மாதிரினா இந்த மாதிரி கிளைமேட்டுக்கு வாங்க. உச்சி மே மாதம் உச்சி வெயிலில் வந்துட்டு குளிரில் நீங்கள் எப்போ வரணும்னா சென்னையில் மழை பெய்யறப்ப இங்கே வந்தீங்கன்னா இங்கே கரெக்டாக இருக்குது. தான் சீட் கோட் பாரு ஏலகிரி. எக்ஸாக்ட்லி. என்னடா போலாமே கேரி ஹவுஸ் போகிறோம். உள்ள இருக்கவங்க ஸ்கேர் ஆக போகிறாங்களா தெரியல. அப்பாடி இப்போ சாத்தா இப்படியே குச்சி பிடிச்சிட்டு போக வேண்டியதான் உள்ள. எவ்வளோக்கா ஒரு ஆளுக்கு? ஓகே 50 இருங்க அவங்க போகட்டும் நாங்க அப்புறம் போறோம். அக்கா இவனுக்கு மட்டும் 5 ரூபா வாங்க. எங்களை பார்த்து பேய் பைத்தியம் ரெண்டு பேரும் அவங்கள பார்த்துட்டு நாங்க பேய்க்கு பயப்பட போறோமா இல்ல பேய் எங்களை பார்த்து பயப்பட போறோம் தான் பார்க்க போறோம். அதுதான் நம்ம என்ன பண்ணோம் போயிட்டு பேய் நம்ம பயப்படுத்துறோம். இதுதான் நம்ம டாஸ்க். பேய் இருக்கா உள்ள? இருக்கு வா. இப்போ சூப்பர் வீடியோ. இந்த பால்வடி முகத்தை பார்த்துமா உங்களுக்கு பேய் வந்து பயப்படுற மாதிரி இருக்குது உங்களுக்கு? பாரு இவரு தான் இந்த குரூப்ல இப்ப வயசானவர். இவருக்கு 2 பேரா இருக்காங்க. அக்கா அவனுக்கு பேரா இருக்காங்க. ஆனா கல்யாணம் ஆகல. ஆனா குழந்தை மட்டும் சரி guys be ready let's go வா. கொத்தோட வர்றீங்க உள்ள எவ்வளவு விட்டுட்டு ஓடுறீங்க. அக்கா பேமெண்ட் வாங்கிக்கலாம். பேக் டோர் இருந்தா எடுத்து ஓடுறாங்க அப்படியே. பே பண்ணிக்கலாம். போட்டோ போக நீங்களாம் பயப்படணும். போட்டோ நான் போலாமா? கேரி ஹவுஸ்ல இருக்கோம். சவுண்ட் கேக்குதா இல்லையான்னு? சரி வரண்டா. ஓகே இது உள்ள என்ன இருக்குது? ஒண்ணுமே இல்லையா? அது சரி.
அது கீழே படுத்துட்டு வருமோ ஆக்சுவலி? ஆமா கீழே படுத்துட்டு வந்துச்சா? அப்பா உனக்கு கடைசி இதுல ஏதாவது வருமா? அடிச்சிட போகுது. அப்பா ஓ பின்னாடி போ, அப்பாலே போ சாத்தாரே. பயமாக்கா அடுத்து வந்து கார்டிங் போகிறோம். இது போய் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் இந்த வயசுல உங்களுக்கு இதெல்லாம் தேவையான கேட்கலாம். என்ன பண்ணுறது ஆசையாக இருக்குது. ஆசைகள் அனுபவிச்சுக்கணும், வயசுலாம் கிடையாது அதுக்கு. சின்ன வயசுல இருக்கும்போது கூட்டிட்டு போக மாட்டாங்க வீட்டுல. டப்புனு கருத்தூசி ஒன்று போட்டா பாருங்க, அவ்வளோதான். நம்ம தான் ஓகே. டிரைவர் இவரு, நேவிகேட்டர் நான். அவர் டப்புனு வந்து ஸ்டேரிங் பிடிக்க தெரியலன்னா டக்குன்னு அதை போட்டுருக்கேன். இதுதான் எங்களோட பாலிசி. ப்ரோ இது வந்து ஆக்சிலரேட்டர் பெடலா, ரைட்டு? இது டெட் பெடலா? அதெல்லாம் கிடையாது. எந்த கடை நல்லா இருக்கும்னு தெரியாது, ஆனால் இங்கே ஓகே, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. வர ஆள் வராங்க. எதுக்கா? அப்படிங்களா? சரி அப்போ சாப்பிட்டுட்டு நாங்களே ரிவ்யூ சொல்கிறோம். இப்போ இங்கே என்னென்ன மீன்கா இருக்கு? என்னென்ன மீன் இருக்கு? அப்படியே அப்படி வீடு மேலே உட்காந்து சாப்பிடலாமா? சூப்பர். கெட்லா இருக்குங்க, கெட்லா இருக்கு, ஐல இருக்கு, சிலேபி இருக்கு, ஏரி வச்சிர இருக்கு, எறா இருக்கு, நெத்திலி இருக்கு, கிழங்கா இருக்கு, மத்தி இருக்கு. இது எது கடல் மீன், எது ஆத்து மீன்? இல்லை, இதுல இருந்து இது கடல் மீன், அது பாலோட ஐல கடல் மீன், இது எல்லாம் ஆத்து மீன். இம்ரான் கம் ஹியர். அக்கா ப்ரான் ஒரு பிளேட்டுக்கா. இது என்ன மீன் சொன்னீங்க? சின்னது மத்தி ஒரு பிளேட்டு போட்டுருங்க. இது ரெண்டு இப்போ போடுங்க, மீதி வந்து அவங்க சொல்லுவாங்க, அது போட்டுக்கலாம். ஓகே வருது. ஹாய் காய்ஸ். கொதிக்குதா? நல்லா இருக்கு நிஜமா. மத்தி சூப்பராக இருக்கும். என்ன மத்தி? வாயை மூடிட்டு சாப்பிடுங்கடா. வாயை மூடா குரங்கு. பானை நல்லா இருக்கு. பானா எனக்கு அப்படிதான். பிரான் பேசுறீங்க. ஆபாசம் தவிர்ப்போம் நண்பர்களே. சும்மா கண்டென்ட் கொடுக்க பேசுறேன். ஆஃப் பண்ணு. என் எடி வாயில இருந்து என்னென்ன வருது மட்டும் பேரு. கிச்சடி தின்றீங்க. சூப்பரா இருக்கு பிரான். வேணாம் பிரான் சாப்பிட மாட்டேங்கிறா. அலர்ஜியா எனக்கும். ஜகா ப்ரோ ப்ரானு லாப்ஸ்டர் எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஸ்குவிட் கூட செட் ஆகாது. சாப்பிட்டா ஒரு மாதிரி ஏறும். கோ கோ ஆப்ஷன் இருக்கா? நான் விவேக் மாதிரி நானும் கிட்ட வந்து ஃபா அப்படின்னு பண்ணாது.
ஏய் போடா. ஓ பிளேட்டை கீழே தள்ளாதீங்க, அப்படியே கீழே போயிட்டே இருக்கியா கை. மத்தி யாருக்குண்ணா வேணுமா? மத்தி மத்தி எனக்கு சீ ஃபுட் தான் ரொம்ப தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு விரால் தான். விரால் மீன் சரியான டேஸ்ட்டுப்பா. இந்த மீனோட ஸ்பெஷாலிட்டியை வால்லேருந்து முள்ளு கூட எடுத்தாங்க, அப்படியே போட்டு முழுசாக அப்படியே போட்டு மீன் சாப்பிடலாம். எனக்கு நெத்திலி ரொம்ப பிடிக்கணும். சாப்பிடு அதில் ஒன்றுமே பண்ண இல்லை. சும்மா டேஸ்ட் எடுத்து வாயில் போட்டால் போதும். கரெக்ட் 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 கரெக்ட். கருவாடு ரொம்ப பிடிக்கும். பரவாயில்ல பிடிக்கும். கடை நல்லா இருந்தேன் டேஸ்ட்டு. தேங்க்யூ. மேலேயே வந்து ரெகுலராக வருமானு தெரில, இன்றைக்கி ரைடுக்கு வந்தோம். கண்டிப்பாக போய் பார்த்தேன். தேங்க்யூ. எப்பவுமே பெரிய மீனோட சின்ன மீன் தான் டேஸ்ட். அதான் மத்தி நல்லா இருந்துச்சு. பெரிய மீனோட சின்ன மீனோட டேஸ்ட் நல்லா. இங்கே வந்தீங்கன்னா கன்ஃபார்மாக இந்த ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கு நிஜமாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னை டு ஏலகிரி ரைடோட டே 1 சிறப்பாக முடிஞ்சிடுச்சு. நாங்கள் பண்ணதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு குழந்தரமாக தான் தெரியும், இருந்தாலும் நாங்கள் அதை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். அண்ட் டே 2 வீடியோ வில் பி பார்ட் 3 ஆஃப் திஸ் ரைட். அதுவும் நீங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணியிருந்தா நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதையும் மறக்காமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ கைஸ். லவ் யூ ஆல். பை. டேக் கேர்.